பின்வரும் வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வு காண்க. எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பெருக்கல் dy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. கொடுத்துருக்கிற கணக்கு வந்து என்னது, ஒரு சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு அது மாதிரி தான் இருக்குது. ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா வந்து dy by dx is equal to some function of y by x அப்படின்னு சொல்லி இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து கணக்கை வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கணக்கு எழுதிக்கிறேன். நான் என்ன கொடுத்துருக்காங்க இங்க, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பெருக்கல் dy. ஓகே, இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டிஎக்ஸ். ஓகே, நமக்கு தேவை dy by dx தான். ஸோ அதனால dy by dx வந்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன் நான். ஓகே, இங்க என்ன இருக்குது மீதி, எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் இருக்குது டிவைடட் பை இங்க என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இருக்குது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து எக்ஸ் கியூப் வந்து என்னது இதுல இருந்து வெளியில எடுக்கிறேன். ஈக்குவல் டு இங்க வந்து என்னது எக்ஸ் கியூப் வந்து என்னது வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா இங்க 1 பிளஸ் இங்க ஒய் கியூப் பை எக்ஸ் கியூப் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கு நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த கியூபோட கேன்சல் ஆகும், வெறும் எக்ஸ் மட்டும் இங்க இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து dy by dx is equal to இந்த y by x வந்து சேர்த்து எழுதுகிறேன் நான், y by x. ஓகே, டிவைடட் பை இது வந்து என்னது 1 பிளஸ் y by x தி ஹோல் கியூப். ஓகே, ஸோ நமக்கு இந்த வடிவம் தான் தேவை, இந்த வடிவத்தில் இருக்குது. ஸோ எனவே இது ஒரு சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடு ஆகும். அதை எழுதியாச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் சமன்பாடு 1 அப்படின்னு பேரிடுறேன் நான். சமபடித்தான வகைக்கெழு சமன்பாடு வந்து தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து y is equal to vx அப்படின்னு பிரதியிட போறோம். ஸோ vx என 1ல் பிரதியிட. ஓகே, ஸோ 1ல சப்ஸ்டிட் பண்ணும்போது அது எப்படி மாறுது அப்படின்னு பார்க்க போறோம். y is equal to vx அப்படின்னா dy by dx அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த vx வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ v வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் x வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணா dv by dx. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து 1வது சமன்பாட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1வது சமன்பாடு எப்படி மாறும் அப்படின்னா இங்க dy by dxங்கிறது என்னது v plus x பெருக்கல் dv by dx. this is equal to இங்க y by xங்கிறது என்னது y is equal to vx அப்படின்னா y by xங்கிறது என்னது v. ஸோ இங்க v divided by 1 plus v cube. ஓகே, ஸோ இதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. இப்ப இங்க v மட்டும் இருக்குது, இந்த v அந்த பக்கம் கொண்டு போறோம். ஏன்னா நம்ம வந்து மாறிலிகளை பிரித்தல் முறையில தான் வந்து இதை தீர்க்க போறோம். ஸோ இங்க x பெருக்கல் dv by dx is equal to v by 1 plus v. இந்த பிளஸ் v இந்த பக்கம் வரும்போது என்னது மைனஸ் v அப்படின்னு மாறும். ஸோ இப்போ வந்து என்னது நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் வந்து என்னது 1 plus v கியூப். ஸோ இங்க v மைனஸ் இங்க ஒரு என்னது இதான் இருக்குது பெருக்கல் 1 plus v கியூப். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், இங்க v மைனஸ் v இங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் இங்க v பவர் 4 டிவைடட் பை 1 பிளஸ் v கியூப். ஓகே, ஸோ இங்க நமக்கு பிளஸ் v மைனஸ் v கேன்சல் ஆயிரும். இங்க வந்து என்ன இருக்கு நமக்கு x dv by dx இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்க v மட்டும் இருக்குது, இங்க x இருக்குது. ஸோ அதனால v தனியா x தனியா பிரிக்கலாம். இங்க கீழே உள்ள 1 பிளஸ் v கியூப் வந்து இங்க வந்து மேலே வந்துடும். ஸோ 1 பிளஸ் v கியூப் டிவைடட் பை இங்க உள்ள v பவர் 4 வந்து இங்க கீழே வந்துடும். ஓகே, ஸோ இந்த dv வந்து இங்க வச்சுக்கலாம். ஓகே, this is equal to இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அதனால அந்த மைனஸ் எழுதிக்கலாம். இந்த dx வந்து கீழே இருக்குது, அது வந்து என்னது மேலே போயிடும் டிவைடட் பை இந்த x வந்து என்னது கீழே வந்துடும். ஓகே, ஸோ இதை வந்து என்னது நம்ம இன்னும் பிரிக்கலாம். ஸோ 1 பை v பவர் 4 பிளஸ் v பவர் 3 டிவைடட் பை v பவர் 4 இங்க பெருக்கல் dv is equal to மைனஸ் dx by x. இப்போ இது என்ன இருக்கும்னா v பவர் மைனஸ் 4 மாறிடும். இங்க v3 by v பவர் 4 அப்படிங்கிற என்னது வெறும் v, அதாவது வெறும் 1 by v. ஸோ பிளஸ் 1 by v இங்க பெருக்கல் dv is equal to மைனஸ் dx by x. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இங்க இன்டகிரல் ஆஃப் v பவர் மைனஸ் 4 dv. ஓகே, பிளஸ் இன்டகிரல் dv by v is equal to மைனஸ் இன்டகிரல் dx by x பிளஸ் log c. ஓகே, ஏன்னா இங்கெல்லாம் வந்து லாக் வரப்புன்னு தெரியுது, அதனால இது வந்து log c அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும் இங்க x பவர் n இன்டகிரேட் பண்ணா நமக்கு x பவர் n plus 1 டிவைடட் பை n plus 1. ஸோ இங்க v பவர் மைனஸ் 4 வந்து இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்
v power minus 4 plus 1ங்கிறது என்னது v power minus 3. ஸோ v power minus 3 divided by minus 3 அப்படின்னு கிடைக்கும். இங்கே plus இங்கே log v அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து என்னது மைனஸ் இருக்குது. ஸோ அது போக log x இங்கே plus log c. log எல்லாம் நம்ம வந்து ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே v power minus 3 divided by minus 3 is equal to இங்கே வந்து என்னது log of c by x ன்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து plus இது மைனஸ் இருக்கிறதுனால. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு log of c by x. ஓகே, அதுக்கப்புறம் என்னது மைனஸ் log v. ஏன்னா இந்த பிளஸ் log v இந்த வரும்போது என்னது மைனஸ் log v அப்படின்னு மாறிடும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது இதை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 1/3 v பவர் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இதை மறுபடியும் சிம்பிளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? இது மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து மறுபடியும் கீழே போயிடும். ஸோ log of c by நமக்கு xv. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து v-யை வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய சொல்யூஷன், அதாவது கணக்கு வந்து xyல இருக்கிறதுனால நம்மளுடைய சொல்யூஷனும் xyல தான் இருக்கணும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு vx அப்படின்னு தான் நம்ம வந்து பிரதிட்டுறோம். அதுலேருந்து v அப்படிங்கிறது என்னது நமக்கு y by x. ஸோ v-க்கு பதிலாக y by x போடலாம். ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ் 1/3 ஓகே y by x தி ஹோல் பவர் மைனஸ் 3. This is equal to log of c divided by இந்த xv, அதாவது vx அப்படிங்கிறது நம்மளுடைய y. இப்போ நான் வந்து log ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் ஈன்னு அடுக்க உயர்த்துறேன் நான். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து e பவர் மைனஸ் 1/3. ஓகே, ஸோ இங்கே y by x ஹோல் பவர் மைனஸ் 3 அப்படிங்கிறத வந்து என்னது x cube by y cube அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பெருக்கல் x cube by y cube. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே log வந்து ஈயோட ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்னது log கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே வந்து வெறும் c by y மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து y இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், இந்த டைம் அங்கே கொண்டு போயிடுறேன். ஸோ y இஸ் ஈக்குவல் டு சிம்பிளைஸ் y இஸ் ஈக்குவல் டு c பெருக்கல் e பவர் இங்கே வந்து என்னது இது கீழே தான் வரும். ஸோ அதை மேலே கொண்டு வரும்போது இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ e பவர் x cube by 3y cube. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன். இதான் வந்து என்னது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.